பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடையடைப்பு. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மேலப்பாளையத்தில் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாடகை ஆட்டோ, கார்கள் ஓடாததால் வெறிச்சோடி காணப்படும் பஜார் திடல், மேலப்பாளையம் பிரதான சாலைகள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியாக மேலப்பாளையம் உள்ளது. அங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று காலையிலிருந்தே அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் உள்ள பஜார் திடல், இன்னா திடல் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. இதே போல மேலப்பாளையத்தில் உள்ள வாடகை ஆட்டோ, கார், வேன் ஆகியவையும் ஓடவில்லை. மேலும் மேலப்பாளையத்தை சுற்றியும் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தற்போது இதே போன்ற பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி மேலப்பாளையம் பகுதி முழுவதுமே கடைகள் அடைக்கப்பட்டு தங்களுடைய எதிர்ப்பை மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அதன்படிதான் இன்றும் மேலப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று காலையிலிருந்தே திறக்கப்படாமல் பல்வேறு சாலைகளில் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் சண்டே ரோடு, மேலும் பிரதான சாலையான அம்பாசமுத்திரம் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. இன்று காலையிலிருந்தே பல்வேறு அமைப்பினர் இந்த பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கண்டித்து தங்கள் அந்த பகுதியில் போராட்டம் நடத்த இருப்பதன் காரணமாக அங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.